நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் பல நேரங்களிலே பலப்படுத்தி பயன்படுத்துவார். நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் தம்முடைய திட்டத்திற்காக உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறவர் என்பதை நாம் ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது. நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர். உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம், நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் ஒருவேளை ஊழியத்திற்காகவும் நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். குழப்பமான சூழ்நிலையிலே நாம் அடுத்த அடி எங்கே வைப்போம் என்று தெரியாமல் இருக்கிற நிலைமையிலே இந்த காலத்திலே நாம் மௌனமாய் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு தேவையான எல்லா ஆகாரமும் அங்கே கிடைத்தது. ஆனால் அதிலே அவர்கள் திருப்தி அடையவில்லை. அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, பொழுது விடியும் வரைக்கும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லி ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரத்திலே ஒரு நல்ல சம்பவம் ஒன்று நடைபெறுகிறது. சமாரியா முழுவதும் கொடிய பஞ்சத்திலே இருக்கிறது. தேசம் ஒரு வறட்சியிலே காணப்படுகிறது. அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனங்களை ஆகாரத்தினால் போஷித்து திருப்தியாக்க விரும்புகிறார். அதற்காக எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி கொடுக்கிறார். அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு திட்டமான தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தப்படுகிறது. அது 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலிசா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கா கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கா கோதுமை மா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று ஒரு திட்டமான தீர்க்க தரிசனத்தை சொல்லி நிறைவேற்றி விடுகிறார். ஆனால் அந்த தேவனுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தருக்கு ஆட்கள் தேவை. தேவனுடைய திட்டமும் நம்முடைய பங்களிப்பும். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்குமான எல்லா தீர்க்க தரிசனங்களும் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் இந்த நாளிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு நம்முடைய பங்களிப்பை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 4 குஷ்டரோகிகளை தேவன் எலிசாவின் மூலமாய் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தினார். அந்த 4 குஷ்டரோகிகளை குறித்து மிகவும் சுருக்கமான நேரத்திலே ஆழமான சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. முதலாவதாக நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர். 4 குஷ்டரோகிகள், குடும்பத்தினால் ஒதுக்கப்பட்டவர்கள், பட்டணத்திற்குள் பிரவேசிக்க முடியாதவர்கள், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள், ஒளிமுக வாசலிலே தங்கி இருக்கிறவர்கள். அவர்கள் விரும்பின எதையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களையும் தேவன் பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் தம்முடைய திட்டத்திற்காக உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறவர் என்பதை நாம் ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் பல நேரங்களிலே பலப்படுத்தி பயன்படுத்துவார். ஆனால் எல்லா நேரங்களிலும் நாம் அப்படி எதிர்பார்க்க முடியாது. 4 குஷ்டரோகிகள் குஷ்டரோகமான நிலைமையிலேயே இருந்தாலும் அவர்களை அறிந்திருந்த தேவன் அவர்களை தன்னுடைய திட்டத்திற்காக பயன்படுத்தினார். முதல் குறிப்பு, நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இரண்டாவதாக நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர். தேவனுடைய திட்டம் இந்த உலகத்திலே நிறைவேறுவதற்காக நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். தாவீதுடைய வாழ்க்கையின் முறையிலே தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லுகிறார். இன்னமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போமானால், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்கு எப்பொழுது எது தேவையோ அந்த ஆலோசனை கொடுத்து நடத்துகிறவர். தேவனுடைய திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 4 குஷ்டரோகிகளுக்கும் இப்பொழுது தேவன் தாம் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை கற்றுக் கொடுக்கிறார். குழப்பமான சூழ்நிலையிலே, தேசம் முழுவதும் பஞ்சமாய் நிறைந்திருக்கிற சூழ்நிலையிலே அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார்கள். நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்று சொன்னால் அங்கே பஞ்சம் கொடியதாய் இருக்கிறபடினாலே அங்கே சாவோம், இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் நாம் இப்பொழுது சீரியாவின் அந்த இராணுவத்திற்கு போவோம் என்று சொல்லி ஒரு முடிவு இருக்கிறார்கள். ஏன்? தேவன் நடத்துகிற பாதை. சகோதரனே, சகோதரியே, குழப்பமான சூழ்நிலையிலே நாம் அடுத்த அடி
எங்கே வைப்போம் என்று தெரியாமல் இருக்கிற நிலைமையில நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையா இருக்கலாம், நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களா இருக்கலாம், பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் ஒருவேளை ஊழியத்திற்காகவும் நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வழி நடத்துகிற கர்த்தராக அந்த 4 குஷ்டரோகிகளோடும் கூட இருந்தவர் நம்மோடும் இருக்கிறார். அவர்களை அறிந்திருந்த ஆண்டவர், தொடர்ந்து அவர்களை வழி நடத்தின ஆண்டவர், இப்பொழுது அவர்கள் தீர்மானம் பண்ணி சீரியரின் அந்த இராணுவத்திற்குள்ளாய் வருகிறார்கள். அவர்கள் வந்த பொழுது அங்கே ஒருவரும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அவர்கள் வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் சத்துருக்களை துரத்தி விட்டார். 3வது குறிப்பு, நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். பலவீனம் பாத்திரங்கள் அந்த 4 குஷ்டரோகிகளும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை வழிநடத்தின தேவன் அவர்களோடு இருந்தபடினாலே அவர்களுக்காக யாவையும் செய்து முடித்தார். அன்பானவர்களே, நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர், 3வதாக நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் என்பதை தேவனுடைய திட்டமும் மனிதர்களுடைய பங்களிப்பும் என்ற காரியத்திலே நாம் புரிந்து கொண்டோம். ஆனால் இன்னமும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் அங்கே உண்டு. அவர்களுக்கு தேவையான எல்லா ஆகாரமும் அங்கே கிடைத்தது. அவர்களுக்கு தேவையான வஸ்திரங்கள் அங்கே கிடைத்தது. தொடர்ந்து வெள்ளியும் பொன்னும் திரளான பொருட்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆனால் அதிலே அவர்கள் திருப்தி அடையவில்லை. அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அவர்கள் முடிவெடுத்த ஒரு காரியம், நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்த காலத்திலே நாம் மௌனமாய் இருக்கக்கூடாது. பொழுது விடியும் வரைக்கும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லி நாம் அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தை, நாம் அனுபவிக்கிற இந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சந்தோஷமாய் புறப்பட்டு காவலாளிகளுக்கு அறிவித்து தீர்க்க தரிசனம், எலிசாவின் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு தங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நான் சுதந்திரித்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் பயன்படுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.